நீங்கள் கேட்கவிருப்பது முத்தம் சிறுகதை. எழுதியவர் பெருமாள் முருகன். ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன். முருகேசு அவனது வழக்கமான இடத்திற்கு வந்து காத்திருந்தான். நடுவில் ஊஞ்ச மரம் ஒன்றைக் கொண்ட சிறு புதர் அது. சங்க முள்செடி அடர்ந்த இலைகளோடு வளர்ந்து மரத்தின் கழுத்து வரை மூடியிருந்தது. அதன்மேல் கோவைக் கொடிகள் ஏறியிருந்தன. அடிப்பகுதி முழுக்க புற்கள். அதற்குள் பொந்து போல வழி உருவாக்கி வைத்திருந்தான். கோவைக் கொடிகளை தொங்கவிட்டு வழியை அடைத்து விடுவான். வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு வழியும் தெரியாது, உள்ளே ஆள் இருப்பதும் தெரியாது. உள்பகுதி குகை போல அடக்கமானது. சப்பட்டைக் கல் ஒன்றை உள்ளே போட்டிருந்தான். அதன்மேல் வசதியாக உட்கார்ந்து அடிமரத்தில் சாய்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் உள்ளே நுழைந்ததும் கல்லை புரட்டி பார்த்து விடுவான். கல்லுக்கு அடியே ஏதேனும் சீவன் ஒளிந்திருக்குமோ என்னும் பயம். அடிக்கடி வருவதால் அது ஓர் இருப்பிடம் போலாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் படுத்து தூங்கும் அளவுக்கு வசதியாக உருவாகும் என நினைத்தான். உள்ளே போய்விட்டால் 2-3 மணி நேரம் கூட அசைவில்லாமல் உள்ளேயே இருப்பான். அவன் எதிர்பார்க்கிற மாதிரி பேச்சு குரல் கேட்டால் சங்க முள்கோல்களை லேசாக விலக்கி பார்த்து ஆட்களை உறுதிப்படுத்த Sample complete. Ready to continue?